ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அதுக்காக பார்க்க போகிறது ஹவு டு யூஸ் டிஜிட் லாக். ப்ளே ஸ்டோர் போய் டிஜிட் லாக்னு சொல்லி பண்ணி ஓப்பன் பண்ணிக்க. டவுன்லோட் பண்ணி ஆயிருக்கேன். டவுன்லோட் பண்ணதுனால அது ஓப்பன் வந்திருக்கு. உங்களுக்கு இன்ஸ்டால்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது. அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, அது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அது லாகின் ஆகுது. ஸோ லாகின் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் இதெல்லாமே கேட்கும். ஸோ ஆதார் நம்பர் கொடுக்குறோம். அப்படி இல்லாட்டி டோன்ட் வாண்ட் டு யூஸ் ஆதார் அப்படி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆதாருக்கு இல்லாமல் மொபைல் நம்பருக்கு போயிடும். ஸோ பாருங்கள், நம்ம என்டர் மொபைல் நம்பர், நம்ம எந்த ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தோமோ அந்த மொபைல் நம்பர் தான் ஆதார், அந்த மொபைல் நம்பர் தான் இங்கே கொடுக்கணும். கொடுத்தோன்னே உள்ளே என்ட்ரு ஆகும். ஓடிபி கிடைக்கும். அந்த ஓடிபி வச்சு தான் உள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ ஆதார் கொடுக்குறோம். ஸோ ஆதார் நம்பர் எல்லா நம்பரும் கரெக்டாக கொடுக்கணும், எல்லா டிஜிட்ஸும் கொடுக்கணும். இது கவர்மெண்ட் செக்டர்ஸ் இருக்கிற எல்லா இதுவுமே நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஆதாரில் லிங்க் இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்ம எடுத்துடலாம். நீங்கள் சேவ் பண்ண வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். ஆதார் லிங்க் கொடுத்தா போதும். நீங்கள் எதெல்லாம் ஆதார் லிங்க் கொடுத்து வாங்கினீங்க அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஆன்லைன்லேயே எடுத்துடலாம். அதுதான் ஒரு யூஸ். எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம எந்த இடத்துக்கு போகிறோன்னா நம்ம சர்டிஃபிகேட்ஸோ எதுவுமே எடுத்துகிட்டு போக வேணாம். ஈவன் 10th சர்டிஃபிகேட்ஸ், 12th சர்டிஃபிகேட், நம்ம டிரைவிங் லைசன்ஸ், வெஹிக்கிள் எந்த நம்ம நேமில் ரெஜிஸ்டரான நேம், வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இந்த டிஜிட் லாக்கில் வந்துடும். ஸோ நம்ம ஈஸியாகவே எடுத்துக்கலாம். ஸோ ஆதார் யூஸ் பண்ணால் நம்ம என்ன நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணோமோ அந்த நம்பர் இங்கே கொடுக்குறோம். ஓடிபி வரும். ஓடிபி வந்தோன்னா அந்த ஓடிபி இங்கே இந்த 1 minute 60 seconds டைம் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம அந்த ஓடிபியை விஷ் பண்ணணும். நம்ம பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்எக்ஸ்ன்ட்டு இருக்குது, அது கடைசியில் நம்ம மொபைல் நம்பர் இருக்குது. ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு மட்டும்தான் அந்த ஓடிபி வரும். நம்ம புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறதில்ல, ஏற்கனவே ஆதாரில் லிங்க் இருக்கிற மொபைல் நம்பர் மட்டும்தான் வரும். அதுக்கப்புறமா உள்ளே லாகின் பண்ண பிற்பாடு ஆதார் நம்பர் என்ன, ஃபுல் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே கொடுத்து லாகின் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட்லாம் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஆதார் நம்பர் கொடுத்து ஃபஸ்ட் லாகின் பண்ணணுன்னு இல்லை. ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி எடுத்து அந்த பார்த்திங்கனாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மேக்ஸிமம் உள்ள லாகின் ஆகிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா என்ன இயரு, அந்த ஆதாரில் இருக்க டேட் ஆஃப் பர்த் தான் இயர் தான் கொடுக்கணும். என்ன ஜெண்டர் ப்ளஸ் அவங்க எந்த இயரு, சர்டிஃபிகேட்ஸு எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஜெண்டர் கொடுத்துட்றோம். மந்த், இயர் எல்லாமே கொடுக்கணும். டீட்டெயில்ஸ் ஒவ்வொன்றும் என்ன ஆதாரில் இருக்கோ அதுதான் கொடுக்கணும். வேறு மாற்றி கொடுத்தா மிஸ் மேட்ச்னால ஓப்பன் ஆகாது. ஸோ இமெயில் ஐடி கேட்டிருக்கோங்க. அந்த இமெயில் ஐடியும் அதில் இருக்கிறத கொடுக்கலாம். இப்போ நமக்கு இமெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் ஆகும். ஸோ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லெவலில் யூஸ் ஆகுது. அப்புறம் ஆன்லைன் டாக்குமெண்ட்ஸு, பேங்க்குங்க லிங்க்கு, கவர்மெண்ட்டில் லிங்க் இருக்க எல்லா இதுக்குமே நமக்கு இந்த டிஜிட் லாக் யூஸ் ஆகும். பாருங்கள், இது எல்லாமே சென்ட்ரல் லிங்க் இருக்குது. இப்போ டெட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. எஜுகேஷனில் பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸ், ஸ்டேட் சிலபஸ் இதுக்கான சர்டிஃபிகேட். இப்போ 10th பாருங்கள், 10th 12th மார்க் லிஸ்ட் வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் யார் ஒருத்தர் தான் அந்த மொபைல் அவங்களுக்கான லிங்க் மட்டும்தான் அதில் வரும்.
இருக்கும். அந்த மொபைல் நம்பர் இருக்க அந்த ஆதார் நம்பர் அதுக்கு மட்டும்தான் இது ஃபுல்லாகவே கிடைக்கும். ஆப்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இதில் இருக்குது. அதாவது இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண வேணாம். டிஜிலாக்கில் லிங்க் இருக்க அப்ளிகேஷன்ஸ். நம்ம இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அது அங்கே இருக்கும். நம்ம ஆனால் பர்டிகுலராக அந்த லிங்க் வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட்டாக இருக்கணும். அது கவர்மெண்ட்டில் இருந்து நம்ம வாங்கியிருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதேவே இங்கே ஹார்ட் காப்பியாக நம்ம கையில் இருக்குது. நம்ம அதை அப்படியே சாஃப்ட் காப்பியாக இந்த டிஜிலாக்கில் எடுத்துக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப் யூஸ் ஆகுது. இது பார்த்திங்கன்னா இதில் இப்போது சிபிஎஸ்சி ஸ்கூல் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கூலில் எந்த இயரில் அவங்க முடித்தாங்க அந்த இயர் கொடுத்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் அங்கே கிடச்சிடும் நமக்கு. அதே மாதிரி ஸ்டேட் போர்டு எடுத்துக்கலாம். ஸோ சர்டிஃபிகேட் இந்த மாதிரி லிங்க்ஸாக எதெல்லாம் லிங்காக இருக்கோ அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியான இது லாகின் ப்ராசஸ். இதில் கீழே அட்மின் இருக்குது, அக்கௌண்ட் இருக்குது. இதை வச்சு தான் லாகின் பண்ணணும். ஸோ பாருங்கள், யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம யாதும் கலை வீடியோ தொடர்ந்து வர லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னைக்கு